தேவனுடைய கோபம். நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலியடைத்து என் வழிகளை இருளாக்கி விட்டார். என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்துப் போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்றுப்போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார். அவர் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார். அவருடைய தண்டுப்படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். துன்மார்க்கனுக்கு மாத்திரமே துன்பங்கள் வரும் என்று பில்தாத் சொல்லுகிறார். யோபுவுக்கும் துன்பம் வந்திருக்கிறது. யோபுவோ ஒரு நீதிமான். எல்லா துன்மார்க்கருக்கும் துன்பம் வருவதில்லை என்றும் துன்மார்க்கரில் அநேகர் சம்பூரண செழிப்போடு ஜீவிப்பதாகவும் யோபு சொல்லுகிறார். ஆனாலும் யோபு தன்னுடைய வேதனையையும் துன்பத்தையும் தன்னுடைய சிநேகிதரிடத்தில் மறைக்கவில்லை. தன்னுடைய சிநேகிதரிடத்தில் தன்னுடைய துன்பங்களை பற்றி சொன்னால் ஒருவேளை அவர்கள் தன் மீது இரக்கம் காண்பிப்பார்கள் என்று யோபு எதிர்பார்க்கிறார். யோபுவின் சிநேகிதர் அவருக்கு ஆறுதல் சொல்லுவதற்காகத்தான் வந்தார்கள். ஆனால் அவர்களோ யோபுவை துன்பப்படுத்துகிறார்கள். அவருடைய வேதனையை அதிகரிக்க பண்ணுகிறார்கள். தேவன் தன் மீது கோபமாய் இருப்பதாக யோபு சொல்லுகிறார். தேவன் தமது கோபத்தை என்மேல் எரிய பண்ணினார். என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார் என்று யோபு தேவனுடைய கோபத்தை பற்றி சொல்லுகிறார். தேவனுடைய கோபம் யோபுவுக்கு வேதனையை கொடுக்கிறது. யோபுவின் மனச்சாட்சி தெளிவாக இருக்கிறது. நாம் இப்போது நம்முடைய மனச்சாட்சியின் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் அதுவே நமக்கு நலமாய் இருக்கும். இப்போது கீழ்ப்படியவில்லை என்றால் பிற்காலத்தில் நமக்கு துன்பமும் வேதனையும் உண்டாகும். நம்முடைய பாவங்களுக்காக நாம் இப்போதே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் அதுவே நமக்கு எப்போதும் நல்லது. தேவன் தன்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவராக எண்ணிக்கொள்கிறார் என்று யோபு சொல்லுகிறார். ஆனால் தேவனோ யோபுவை உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லி அவன் மீது பிரியமாய் இருக்கிறார். தேவன் யோபுவை தம்முடைய சிநேகிதனாக பார்க்கிறார். யோபு உண்மை உள்ளவர். தேவனை கோபப்படுத்தும் எந்த காரியமும் யோபுவினிடத்தில் இல்லை. தேவன் யோபுவை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்வதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை. தேவன் நம்மை சிட்சிக்கும் போது அவர் நம்மை தம்முடைய சத்துருக்களில் ஒருவராக எண்ணிக்கொள்கிறார் என்று நினைப்பது தப்பிதமானது. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை மாத்திரமே அவர் சிட்சிக்கிறார். தேவன் யார் மீது பிரியமாய் இருக்கிறாரோ அவர்களை மாத்திரமே அவர் கடிந்து கொள்கிறார். தேவனுடைய சிட்சையும் அவருடைய கடிந்து கொள்ளுதலும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவானதாய் இருக்கும். தகப்பன் தன் மகனை சிட்சிப்பது போல தேவன் நம்மை சிட்சிக்கிறார். யோபு தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறார். ஆனால் அவருடைய நம்பிக்கை இப்போது அதிகமாய் குறைந்து போயிற்று. யோபுவின் மனக்கண்கள் மங்கலாயிருக்கிறது. அவருடைய விசுவாசம் குறைந்து போயிற்று. இதனால் யோபுவால் விசுவாச பாதையில் கடந்து போக முடியவில்லை. தேவனே தன்னுடைய பாதையை வேலியடைத்து போட்டதாக யோபு சொல்லுகிறார். மேலும் தேவன் தன்னுடைய வழிகளை இருளாக்கி விட்டார் என்றும் யோபு வேதனையோடு புலம்புகிறார். தேவன் தமது கோபத்தை தன் மீது எரிய பண்ணுவதாகவும் தன்னை தண்டிப்பதாகவும் தன்னை கடிந்து கொள்வதாகவும் தன்னை சிட்சிப்பதாகவும் யோபு நினைக்கிறார். யோபு தன்னுடைய வேதனையில் தேவன் என்னில் இருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் என்றும் சொல்லுகிறார். யோபு செழிப்பாயிருந்த காலத்தில் அவருக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. மகிமையும் மேன்மையும் அதிகாரமும் வல்லமையும் இருந்தது. நன்மை செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. யோபுவின் பிள்ளைகள் அவருக்கு மகிமையாய் இருந்தார்கள். இப்போது யோபு தன் பிள்ளைகள் எல்லோரையும் இழந்து போனார். யோபுவின் சிரசில் மகிமையாய் இருந்த கிரீடம் அவரை விட்டு எடுத்து போடப்பட்டிருக்கிறது. தேவனே தன்னுடைய மகிமையை உரிந்து கொண்டு தன்னுடைய சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் என்று யோபு சொல்லுகிறார். யோபுவின் மகிமை இப்போது தரையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. அது மண்ணோடு மண்ணாகி போயிற்று. யோபு தன்னுடைய வியாதியையும் வேதனையையும் நோக்கி பார்க்கிறார். இவற்றை தேவனே தனக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதனையோடு சொல்லுகிறார். யோபு செழித்திருந்த போது தேவன் அவரை வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டார். ஆனால் இப்போதோ தேவன் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்றுப்போகிறேன். என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார் என்று யோபு தன்னுடைய பரிதாபமான நிலைமையை பற்றி வேதனையோடு சொல்லுகிறார். தேவனுடைய கோபம் தன் மீது வந்திருப்பதாகவும் அவர் தம்முடைய தண்டுப்படைகளை தனக்கு விரோதமாக அனுப்பி தன் மீது யுத்தம் பண்ணுவதாகவும் யோபு வேதனையோடு சொல்லுகிறார். ஒரு காலத்தில் தேவன் யோபுவை பாதுகாத்தார்.
தேவனுடைய பரமசேனையின் திரள் யோபுவை சுற்றிலும் பாதுகாப்பாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். ஆனால் இப்போதோ தேவனே யோபுவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றும் தேவனுடைய தண்டுப்படைகள் தனக்கு விரோதமாய் ஏகமாய் வந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தங்கள் வழியை உயர்த்தி தன்னுடைய கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் என்றும் யோபு சொல்லுகிறார். யோபுவின் நம்பிக்கை அற்றுப்போயிற்று. ஆனாலும் பரிசுத்தவான்களின் நம்பிக்கை ஒரு மரத்தை போன்றது. மரத்தை வெட்டி போட்டாலும் அது மறுபடியும் துளிர்க்கும். அதுபோலவே பரிசுத்தவான்கள் தங்கள் விசுவாச ஜீவியத்தில் கீழே விழுந்து விட்டாலும் மறுபடியும் எழுந்திருப்பார்கள். ஆனால் யோபுவோ தேவன் தன்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார் என்றும் அதனால் தான் அற்றுப்போவதாகவும் வேதனையோடு சொல்லுகிறார். தேவன் தன்னுடைய நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார் என்று யோபு புலம்புகிறார். தேவன் பிடுங்குவதை யாராலும் நட முடியாது. தேவன் நடுவதை யாராலும் பிடுங்க முடியாது. யோபு இதுவரையிலும் தேவனுடைய தோட்டத்தில் ஒரு செடியாக இருந்தார். ஆனால் இப்போதோ தேவனே அவரை பிடுங்கி போட்டுவிட்டார். தேவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாமை வெளியேற்றியது போல இப்போது அவர் யோபுவையும் அற்றுப்போக பண்ணுகிறார். தேவன் யோபுவின் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார். தன்னுடைய வாழ்வு சீராகும் என்னும் நம்பிக்கை யோபுவினிடத்தில் இப்போது சிறிதும் இல்லை. நாம் பல சமயங்களில் நித்திய ஜீவன் மீது நம்பிக்கையாய் இருப்பதற்கு பதிலாக இப்பிரபஞ்சத்தின் ஜீவன் மீது நம்பிக்கையாய் இருக்கிறோம். உலக பிரகாரமான ஜீவியம் பாழாய் போனால் எல்லாம் பாழாய் போயிற்று என்று புலம்புகிறோம். உலக ஜீவியம் அனித்தியமானது, பரலோக ஜீவியமே நித்தியமானது. பரலோகவாசிகளாகிய நாம் இப்பிரபஞ்சத்தில் பிரதேசிகளைப் போல சஞ்சரிக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. அவற்றை தாங்கி சகித்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல வேண்டும். தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். கர்த்தரை பற்றும் விசுவாசம் நமக்குள் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது.